செயின்ட் ஜான் த பாப்டிஸ்ட் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு திருவிழா. ஹெப்ரோன்ங்கிற மலை நாட்டுல வாழ்ந்து வந்த தம்பதியர் தான் சக்கரியா மற்றும் எலிசபெத். இவங்களுடைய வயது முதிர்ந்த காலத்துல கபிரியல் வானதூதர் இவங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்படி இறைவனால் அருளப்பட்டவர் தான் யோவான். யோவான் சின்ன வயசுலயே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். பாலை நிலத்துல தங்கி ஒட்டக முடியை ஆடையாக அணிந்து வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. யோவானை ஒரு சிறப்புமிக்க பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. மக்களை மனம் திரும்ப செய்து வரவிருக்கும் மீட்பரான இயேசு கிறிஸ்துவுக்காக மக்களை தயார் செய்வது. யோவான் யோர்தான் நதிக்கரையில மக்கள் கிட்ட மனம் திரும்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு போதிக்கிறாரு. தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பிய மக்களுக்கு திருமுழுக்கு வழங்குறாரு. இதனாலதான் யோவான் திருமுழுக்கு யோவான்னு அழைக்கப்படுறாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து யோவான் கிட்ட திருமுழுக்கு பெற வராரு. ஆரம்பத்துல யோவான் தயங்கினாலும் இறைவனுடைய விருப்பப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு வழங்குறாரு. அப்போ வானம் திறந்து வெண்புறா வடிவுல தூய ஆவி இறங்கி வந்திருக்கு. வானத்திலிருந்து இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படிங்கிற குரலும் கேட்டிருக்கு. யோவான் சாதாரண மக்களின் தவறுகளையும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் நெறிகேடான செயல்களையும் கடவுளின் பெயரால கண்டிச்சிருக்காரு. இதனால யோவான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இறுதியா தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காரு. பொதுவா திருச்சபையில ஒரு புனிதருடைய இறப்பு மற்றும் விண்ணக பிறப்பு தான் விழாவா கொண்டாடப்படும். ஆனா திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் இறப்பும் விழாவா திருச்சபையில கொண்டாடப்படுது. இதன் மூலமா திருச்சபையால திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்மால பார்க்க முடியும். இப்படி பிறப்பு விழாவும் இறப்பு விழாவும் கொண்டாடப்படக்கூடிய மற்ற இருவர் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. June 24, Saint John the Baptist feast day.